தோல்வியை கண்டு துவளாத. தோல்விதான் வெற்றியினுடைய முதல் படி. இதெல்லாம் பிராக்டிகலா எந்த அளவுக்கு சாத்தியம்? ஆக்சுவலா ஒரு தோல்வி தான் நம்ம கம்ப்ளீட்லி ஷாட்டர்ட் ஆயிடுவோம். அப்போ ஒரு தோல்வியில இருந்து அதே ஃபீல்டுல ஜெயிச்சு மேல வரவங்க 100ல ஒருத்தர் இருப்பாங்களா? அது கூட கஷ்டம் தான். அப்ப என்ன நடக்குது ஒரு தோல்வி ஆகும்போது அப்படின்னா 2 விஷயங்கள். 1 செல்ஃப் சிம்பத்தி. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன், நான் இவ்ளோ ட்ரை பண்ணேன், நான் தூங்காம இருந்தேன், நான் சாப்பிடாம இருந்தேன். ஆனாலும் நான் ஜெயிக்கல. அப்படின்ற அந்த செல்ஃப் சிம்பத்தி இருக்கு பாருங்க. அந்த சுய பச்சாதாபம். அதுதான் நம்மள அப்படியே கீழ கொண்டு வந்துரும். 2வது அந்த தோல்வியால நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள நம்ம மைண்ட் அப்படியே ஒரு லிஸ்ட் போடும். பணம், புகழ், வாய்ப்பு, மரியாதை, நமக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள், ப்ரமோஷன் இந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்றது லிஸ்ட் போடும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இந்த சுய பச்சாதாபத்த தொடச்சு எறிஞ்சிரணும். இந்த மாதிரி நம்ம மைண்ட் நஷ்டத்த லிஸ்ட் போடுதுல, அந்த லிஸ்ட்ட டெலீட் பண்ணிடணும். அப்ப கட்டாயமா அந்த தோல்விய நம்ம ஒரு வெற்றியோட படியா மாத்த முடியும். ஹாப்பி கிறிஸ்மஸ்.